வணக்கம். டிஎன் ஸ்பார்க்கில் அசஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கருணாதாஸ், ஆணையூர் அரசு உயர்நிலைப்பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர். இதில் எமிஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமிஸை கிளிக் பண்ணிவிட்டு எமிஸ்க்குரிய டிஎன் ஸ்பார்க் டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். மற்ற டீச்சர்ஸுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் டிஎன் ஸ்பார்க்குரியது ஓப்பன் ஆகாது. அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. டிஎன் ஸ்பார்க் டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் ப்ரொஃபைலில் அந்த ரெட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோட்டு டிஎன் ஸ்பார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணியிருக்கோம். அதில் டேஷ்போர்டு, மேப்பிங் ஸ்கூலு, ஷெட்யூல் செஷனு, மை செஷனு அப்படின்னு இருக்கும். அதில் அசஸ்மெண்ட் அடுத்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்கூல் நேம் வரும். அதில் ஸ்டார்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணணும். அப்படின்னா எந்த வகுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காட்டும். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு காட்டுது. நான் ஒரு 6ஆம் வகுப்புக்கு அசஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் டூல்ஸ்க்கு அசஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். கொடுத்தவுடனே இந்த மாதிரி வரும். அதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் இருக்கும். அதாவது மாணவர்களை அசஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மாணவர்களுக்குரிய கொஷின் 4 கொஷின் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். இதில் 4 கொஷின் இருக்குது. கேட்டிங்களா? இந்த 4 கொஷின் 40 மார்க்குக்கு வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த வினாக்களை வச்சுட்டு அதுக்குரிய மதிப்பெண் வழங்கிட்டு மாணவர்களுக்கு 1 முதல் 5 ஸ்டார் கொடுக்கணும். 40 மார்க்கும் வாங்குறக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மிகச்சிறப்பு அப்படின்னு 5 ஸ்டார் கொடுக்கலாம். சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய காலதாமதத்தோடு செய்கிறதா இருந்தால் 4 ஸ்டார் கொடுக்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய மாணவனுக்கு 3 ஸ்டார் கொடுத்து நன்றுன்னு கொடுக்கலாம். செயல்பாடு முடிக்காமல் வச்சுருக்கக்கூடிய மாணவனுக்கு 2 ஸ்டாரும், இந்த செயல்பாடுகளை தவறுதலாக செய்யக்கூடிய மாணவனுக்கு 1 ஸ்டாரும் கொடுத்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். பண்ணி வைத்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா திரும்ப ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் மாணவனுடைய பெயர் மற்றும் எம்இஸ் நம்பர் வந்துடும். இதில் இந்த ரேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் அனைத்து மாணவனுடைய பேரும் இங்கே வந்துடும். இந்த ஸ்டார் அந்த மாணவனுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுத்துருக்கோமோ ஏற்கனவே அந்த மதிப்பெண் 40க்கு எத்தனை மதிப்பெண் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி அந்த ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருக்கோம். அதை வச்சு இந்த ஸ்டாரை அந்த மாணவனுக்குனுடைய பேருக்கு நேராக இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருங்க. எல்லா மாணவனுக்கும் 2 ஸ்டார் வாங்குறானா, 3 வாங்குறானா, 4 வாங்குறானா, நல்லா செஞ்சுருக்கானா 5 ஸ்டார் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு எரர் வருது. உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஏன்னா நான் கொடுத்து முடிச்சதுனால அந்த எரர் வருது. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த அசஸ்மெண்ட்டுங்கிறது.